ரைட். அப்ப நாங்க போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த நெகிழ்ச்சிய கேள்வி நெகிழ்ச்சி இருக்குதுதானே, இந்த கேள்வி நெகிழ்ச்சிய வில்லேசார் கேள்வி நெகிழ்ச்சிய கணிப்பிற்ற முறைகள் 2 முறைகள்ல நாங்க என்ன செய்றோம் என்றால், கேள்வி நெகிழ்ச்சிய கணிப்பிட புள்ளி நெகிழ்ச்சி, வில் நெகிழ்ச்சி. அது சம்பந்தமா நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இந்த கிளாஸ்ல நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குணகப் பெறுமதிய அடிப்படையாகக் கொண்டு வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சிய கணிப்பிட போறோம். குணகப் பெறுமதி. என்ன இங்க சொல்றது? அப்ப இந்த வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சிய குணகப் பெறுமதிய அடிப்படையாகக் கொண்டு நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, 5 வகைகளாக வகைப்படுத்த இயலும். 5 வகைகளாக வகைப்படுத்த இயலும். முதலாவது விஷயம் என்று சொன்னால், பூச்சிய வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சி. பிஇடி பிஇடி பூஜ்ஜியமாக காணப்படும். பூச்சிய வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சி. 2வது விடயம் என்னன்னு சொன்னால், ஒன்றுக்கு கூடிய வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சி. அப்ப பூச்சிய வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சிக்கு நாங்க இன்னொரு பெயர் சொல்லுவோம் என்னன்னா, பூரண நெகிழ்வற்ற கேள்வி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி நெகிழ்ச்சி. சரியா? அதே மாதிரி 2வது விஷயம் என்னன்னா, நெகிழ்வுள்ள விலை கேள்வி. நெகிழ்வுள்ள விலை கேள்வி என்னத்த சொல்லுது அப்படின்னு சொன்னா, பிஇடி 1க்கு கூடியதாக காணப்படும். பிஇடி எப்படி இருக்கும்? 1க்கு கூடியதாக காணப்படும். சரியா? இதுக்கு பெயர் என்னன்னு சொன்னா, பிஇடி 1க்கு கூடியதாக காணப்பட்டுச்சு அப்படின்னா, வில்லைசார் கேள்வி நிகழ்ச்சி 1க்கு கூடியதாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இத நாங்க என்ன சொல்லுவோம்டா, நெகிழ்வுள்ள விலை கேள்வி. நெகிழ்வுள்ள விலை கேள்வி. விலை கேள்வி நிகழ்ச்சி. இது 2வது விடயம். 3வது வகை என்னன்னு சொன்னால், நெகிழ்வற்ற விலை கேள்வி நிகழ்ச்சி. இந்த நெகிழ்வற்ற விலை கேள்வி நெகிழ்ச்சி வந்து குணகப் பெறுமதி எப்படி என்று சொன்னால், இந்த வில்லைசார் கேள்வி நெகிழ்ச்சியின் குணகப் பெறுமதி எப்படி என்று சொன்னா, பிஇடி 1க்கு குறைவாக காணப்படும். பிஇடி எப்படி இருக்கும்? 1க்கு குறைவாக காணப்படும். இப்படி சரியா? இதுக்கு நாங்க எப்படி பெயர் சொல்லுவோம் அப்படின்னா, நெகிழ்வற்ற விலை கேள்வி. நெகிழ்வற்ற அற்ற விலை கேள்வி நெகிழ்ச்சி. விலை கேள்வி நெகிழ்ச்சி. இது வந்து 1க்கு குறைந்தது. 4வது விடயம் என்று சொன்னா, ஒருமை கேள்வி நெகிழ்ச்சி. இந்த ஒருமை கேள்வி நெகிழ்ச்சிக்கு நாங்க இன்னொரு பெயர் சொல்லுவோம் என்னன்னா, அலகு நெகிழ்ச்சி. அப்ப எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த பெருமானம், கேள்வி நெகிழ்ச்சியின் பெருமானம் பிஇடி எவ்வாறு காணப்படும் அப்படின்னு சொன்னா, 1க்கு சமனாக காணப்படும். 1க்கு சமனாக காணப்படும். இதுக்கு நாங்க என்ன பெயர் சொல்லுவோம் என்றால், ஒருமை கேள்வி நெகிழ்ச்சி. ஒருமை கேள்வி நெகிழ்ச்சி அல்லது அலகு நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அலகு நெகிழ்ச்சி அப்படின்னும் சொல்லுவோம். சரியா? இது வந்து 4வது வகை. 5வது விடயம் என்னன்னு சொன்னால், பூரண நெகிழ் உள்ள கேள்வி. பூரண நெகிழ் உள்ள கேள்வி எவ்வாறு காணப்படும்? அந்த பெருமானம் முடிவிலியாக காணப்படும். பிஇடி முடிவிலியாக காணப்படும். முடிவிலி சார் கேள்வி நெகிழ்ச்சி. இதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா, பூரண நெகிழ் உள்ளது. பூரண நெகிழ் உள்ள கேள்வி நெகிழ்ச்சி. சரியா? அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கேள்வி நெகிழ்ச்சிய குணகப் பெறுமதியின் அடிப்படையில குணகப் பெறுமதியின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்? 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். சரியா? முதலாவது வந்து பிஇடி 0, பிஇடி 1க்கு அதிகமாக காணப்படும், பிஇடி 1க்கு குறைவாக காணப்பட்டது, பிஇடி 1க்கு சமனாக காணப்பட்டது, பிஇடி முடிவிலியாக காணப்பட்டது. சரியா? அப்ப பூரண நெகிழ்வு நெகிழ்வுள்ள கேள்வி நெகிழ்ச்சி, நெகிழ்வுள்ள விலை கேள்வி நெகிழ்ச்சி, நெகிழ்வற்ற விலை கேள்வி நெகிழ்ச்சி, அதே மாதிரி ஒருமை கேள்வி நெகிழ்ச்சி அல்லது அலகு கேள்வி நெகிழ்ச்சி, அதே மாதிரி பூரண நெகிழ்வுள்ள கேள்வி நெகிழ்ச்சி. இப்படியாக நாங்க என்ன செய்ய முடியும்னா 5 வகைப்படுத்துவோம் இந்த கேள்வி நெகிழ்ச்சிகளை. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன்.
ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த குணகப் பெறுமதியின் அடிப்படையில என்ன செய்வோம் என்றால் கேள்வி நிகழ்ச்சியை 5 வகைகளாக வகைப்படுத்துவோம். முதலாவது பிஇடி 0க்கு சமனாகிறது. சரியா? பூஜ்ஜிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அதே மாதிரி என்னது, ஒன்றை விட கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, அதே மாதிரி ஒன்றை விட குறைந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, ஒன்றுக்கு சமனான விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, முடிவிலிசார் கேள்வி நிகழ்ச்சி. சரியா? அப்ப இப்படி நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, குணக பெறுமதியின் அடிப்படையாக கொண்டு நாங்க கேள்வி நிகழ்ச்சிகளை 5 வகைகளாக வகைப்படுத்த போறோம். ஒவ்வொன்றா நாங்க பார்த்துட்டு வருவோம். முதலாவது விடயம் என்னென்று சொன்னால் பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி. சரியா? அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா பிஇடி பூஜ்ஜியமாக காணப்படும். சரியா? பிஇடி பூஜ்ஜியமாக காணப்படும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி அல்லது பூஜ்ஜிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில, சரியா? கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறித்த பண்டத்தின் விலைக்கும் குறிப்பிட்டதொரு சதவீதத்தினால மாற்றம் அடைந்த போதிலும், விளைஞ்ச சொல்றது, ஒரு குறித்த பண்டத்தின் விலை குறிப்பிட்ட சதவீதத்தால மாற்றம் அடைஞ்சாலும் அதன் கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. எந்த ஒருமே மாற்றமுமே ஏற்படாது. இருப்பின் அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால் பூரண நெகிழ்வற்றது. பூரண நெகிழ்வற்றது. அப்ப விலை அதிகரித்தாலோ குறைவடைந்தாலோ எவ்வாறான சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல சொல்றது, கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலை. கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலை. அப்ப கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறித்த பண்டத்தின் விலை குறிப்பிட்டதொரு சதவீதத்தால மாற்றம் அடைஞ்சாலும், அதிகரித்தாலோ குறைவடைந்தாலோ, மாற்றம் சொன்னா அதிகரிப்பையும் சொல்லும் குறைவையும் சொல்லும். சொல்றது, குறைவடைந்தாலோ அதிகரித்தாலோ அதன் கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. கேள்வி தொகையில எந்த மாற்றமுமே இல்லை. இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றால் அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி. பிஇடி பூஜ்ஜியமாக காணப்படும். ஏண்டா கேள்வி தொகையில மாற்றம் உண்டு இல்லை. விலை எவ்வளவுதான் எந்த சதவீதத்தால அதிகரித்தாலோ குறைவடைந்தாலோ மாற்றம் அடைகிற டைம்ல கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அப்ப கேள்வி தொகையில மாற்றம் உண்டு இல்லாத சந்தர்ப்பத்துல அது எவ்வாறான கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம்? பூரண நெகிழ்வற்றது. பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி. பிஇடி பூஜ்ஜியமாக காணப்படும். சரியா? அதை நாங்க என்ன செய்வோம், அதைத்தான் நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த பிஇடி பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த நெகிழ்ச்சியை காட்டுற கேள்வி கோடு எப்படி என்றால் கிடையச்சிக்கு செங்குத்தாக காணப்படும். எப்படி இருக்கும்? கிடையச்சிக்கு இந்த கிடையச்சி. சரியா? கிடையச்சிக்கு செங்குத்தாக சாரி, கிடையச்சின்னு சொல்றது இந்த அச்சு. சொல்றது கிடையச்சின்னு சொல்றது இந்த அச்சு. இந்த கிடையச்சிக்கு செங்குத்தாக காணப்படும். சொல்றது அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப இந்த கிடையச்சிக்கு செங்குத்தாக காணப்படும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா பூரண நெகிழ்வற்ற கேள்வி நிகழ்ச்சி காணப்படுகின்ற கேள்விக்கோடு காணப்படுற விதம் எப்படி காணப்படும்? கிடையச்சிக்கு செங்குத்தாக காணப்படும். சரியா? அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்ப கேள்வி கோட்டுல எந்த ஒரு புள்ளியில ஆகிக்கலாம். சொல்றது, கேள்வி கோட்டுல எந்த ஒரு புள்ளிலையும் கேள்வி நெகிழ்ச்சி எப்படி காணப்படும் அப்படின்னா பூஜ்ஜியமாகத்தான் காணப்படும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளும். ரைட். அதே மாதிரி
பதிலீடுகள் இல்லாத பொருட்கள் இருக்கிறதானே, உப்பாய்க்கலாம், மருந்து, விளைந்த மருந்து வகைகள். அப்ப இப்படியான இந்த பொருட்களுக்குத்தான் இந்த பூரண நெகிழ்வற்ற கேள்வி காணப்படும். பூரண நெகிழ்வற்ற, அதாவது விலையில உப்புக்கோ அல்லது மருந்துக்கோ மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, பதிலீடுகள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விளைஞ்ச சொல்றது. அப்ப அப்படி இல்லாத பொருட்களுக்கு என்ன எப்படியாக இருக்கும் அப்படின்னா நெகிழ்வற்றதாக காணப்படும். அதாவது கேள்வியில எந்த ஒரு, அதாவது விலையில எந்த ஒரு மாற்றம் அடைந்தாலுமோ, அதிகரித்தாலுமோ குறைவடைந்தாலுமோ கேள்வியில மாற்றம் உண்டு இல்ல. இல்லையா? ஏன்னா அது கட்டாயமா உங்களுக்கு உப்பு அப்படின்றது விலை அதிகரிக்குதுன்னு நாங்க வச்சுக்கொள்வோமே. சரியா? உப்புண்ட உப்புட விலை அதிகரிக்குது, விலை அதிகரிக்குது. உப்பு விலை அதிகரிக்குதுன்னு சொல்லி நீங்க சோத்துக்கு உப்பு போடாம சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க பாவம் மாஜிதா. விலை இல்ல கூட சார். சொல்லி சோத்துக்கு உப்பு போடாம சாப்பிடுவீங்களா? இல்ல. அப்ப வாங்கத்தானே போறீங்க, கேள்வி எழுப்பத்தானே போறீங்க. அப்ப கேள்வியில மாற்றம் உண்டிக்குதா? மாற்றம் உண்டிக்குதா? குறைப்பீங்களா? இல்ல. இல்ல. வாங்குற அளவு வாங்கித்தான் ஆகணும். ஏன்னா உப்பு போட்டா தான் சோற தின்னேலும். விளைஞ்ச சொல்றது. அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, அதே மாதிரி மருந்தை நாங்க எடுத்துக்கொள்வோமே. மருந்து இப்ப உதாரணமா உங்களுக்கு காய்ச்சல் வருது, ஒரு ஏதாச்சும் ஒரு வருத்தம் உண்டு ஒரு உதாரணத்துக்கு. சரியா? ஏதாச்சும் ஒரு வருத்தமோ இல்லாட்டி ஒரு காய்ச்சலோ தடுமலோ வருது. அப்ப மருந்து வகையின் விலை அதிகரிச்சுட்டு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க காய்ச்சலோட ஈப்பீங்களா? காய்ச்சலோட ஈப்பாங்களா? மருந்துக்கு விலை அதிகரிச்சுட்டு நாங்க மருந்து எடுக்கப்படாது, நாங்க காய்ச்சலோட கொஞ்ச நாள் ஈப்போம் அப்படின்னு சொல்லி ஈப்பாங்களா? இல்ல. இல்ல. மருந்து எடுக்கத்தானே வேணும், அப்பத்தானே வருத்தம் இல்லாம போகும். விளைஞ்சா சொல்றது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப என்ன கேஸ், இப்ப கேள்வி எழுப்பி கொண்டே இருப்பாங்க. அதிகரிச்சாலுமோ குறைவடைந்தாலுமோ கேள்வி என்ன செய்வாங்க, எழுப்பிக் கொண்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த கேள்வி, அதாவது அதைத்தான் நாங்க சொல்றது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறித்த பண்ணத்தின் விலையில குறிப்பிட்ட ஒரு விலை குறிப்பிட்டது ஒரு சதவீதத்தால மாற்றம் அடைஞ்சாலும் அதன் கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. விளைஞ்சா அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இதுக்கு நாங்க உதாரணம் ஒன்று பார்ப்போம். இப்ப இது விலையச்சு, இது தொகையச்சு. தொகையச்சு, இது பூஜ்ஜியம். சரியா? இப்ப கேள்வி தொகை 100ல ஈக்குது, விலை 10 ஆகிக்கிற டைம்லயோ விலை 20 ஆகிக்கிற டைம்லயோ கேள்வி தொகை 100 தான். கேள்வி தொகை 100 தான். அப்ப நாங்க இதுக்கு ஒரு செட் ஒன்று போடுவோம். விலை கேள்வி தொகை, விலை கேள்வி தொகை. இப்ப விலை 10 ஆகிக்கிற டைம்ல கேள்வி தொகை 100. அப்ப விலை 20 அதிகரிச்சா கேள்வி தொகை எப்படி இருக்கும்? கேள்வி தொகை எத்தனை? 100 தான். 100 தான். விளைஞ்சா ஏன்? கேள்வி கேள்வி தொகை என்ன செய்யாது, மாற்றம் அடையாது. கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. அதான் பூரண நெகிழ்வற்ற கேள்வி, பூஜ்ஜியம் நிலை சார் கேள்வி நெகிழ்ச்சி. சரியா? அப்ப இதுக்கு நாங்க எங்கட கேள்வி நெகிழ்ச்சியின் பெருமதியை நாங்க காண போறோம் அப்படின்னா எங்களுக்கு சமன்பாடு என்ன? பிஇடி சமன் பிஇடி சமன் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி, டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி. சரியா? ரைட். அப்ப டெல்டா கியூடி இங்க எத்தனை? டெல்டா கியூடியில எந்த சரி ஒரு மாற்றம் ஏற்படுதா? இல்ல. இல்ல. அப்ப பூஜ்ஜியம். டெல்டா கியூடி பூஜ்ஜியம். பிரைஸ் விலையில எந்த மாற்றம் ஏற்படுது? விலை மாற்றம் 10, 10 தர பிரைஸ் நாங்க 10 எடுத்தோம் அப்படின்னா 100 தான். 20 எடுத்தாலும் 100 தான். சரியா? அப்ப 10 எடுத்தோம்னா இங்க 100. இப்ப பாருங்க, 10 10 வெட்டலாம். சைபரை 100ஆல பிரிச்சா சைபர் தான் வரும். சரியா? அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப கேள்வி நெகிழ்ச்சின்னு பெருமதி எவ்வளவு? 0. அப்ப என்ன கேஸ் அப்படின்னா தொகையில எந்த ஒரு மாற்றமும் இல்லாதது. தொகையில எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. சரியா? அதால பிஇடி
பூஜ்ஜியமாக காணப்படும். விலை அதிகரிச்சாலோ அல்லது குறைவடைந்தாலோ தொகையில எந்த ஒரு மாற்றமே ஏற்படாது. அதான் நாங்க என்ன சொல்றோம், பூரண நெகிழ்வற்ற கேள்வி நெகிழ்ச்சி. பூரண நெகிழ்வற்ற கேள்வி நெகிழ்ச்சி. சரியா? இது கிளியரா விளங்கினா? இந்த விஷயம் கிளியரா விளங்கிட்டா? ஓ சார். ரைட். 2வது விஷயத்துக்குள்ள வாரம். சரியா? 2வது வகைக்குள்ள வாரம். 2வது வகை என்ன? பூரண நெகிழ்வுள்ள நிகழ்ச்சி. நெகிழ்வுள்ள விலை கேள்வி நெகிழ்ச்சி. நெகிழ்வுள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி. ஒன்றுக்கு பிஇடி எப்படி சொன்னால் ஒன்றுக்கு கூடியதாக காணப்படும். பிஇடி ஒன்றுக்கு நல்லா தெளிவா விளைவிக்கணும். மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம். சரியா? கட்டாயமா இதெல்லாம் தேவை. ரைட். ரைட். ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நல்லா இது எல்லாத்தையும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். மிக முக்கியமான விஷயம் எம்சிக்கு கட்டாயமா தேவை. சரி, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாது. இது எல்லாத்துக்குமே பொதுவா வரப்போகுது. என்னது? கேள்விய தீர்மானிக்கிற தீர்மானிக்கிற ஏனைய காரணி எப்படி சொன்னா மாற்றம் ஒன்றில்லாம மாற்றம் அடையாம காணப்படும். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படியான நிலையில இப்படியான சந்தர்ப்பத்துல குறித்த பண்டத்தின் விலை மாற்ற சதவீதத்தை விட விலை மாற்ற சதவீதத்தை விட அதுண்ட கேள்வி தொகை சதவீத மாற்றம் எப்படி சொன்னால் பெரிதாக காணப்படும். கேள்வி தொகை மாற்ற சதவீதம் எப்படி சொன்னால் பெரிதாக காணப்படும். பெரிதாக காணப்படும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நெகிழ் உள்ளது. என்னென்று சொல்லுவோம்? நெகிழ் உள்ளது. நெகிழ்வு நெகிழ் உள்ளது. அப்ப உள்ளதுன்னா என்ன? நல்லா விளங்கிக் கொள்ளணும். பூரண பூரண அப்படின்ற வேர்டு எனக்கு யூஸ் பண்ணல. எப்படி யூஸ் பண்றோம்? நெகிழ் உள்ள. நெகிழ் உள்ள. பூரண அப்படின்ற வேர்டு இல்லாம சிம்பிளா நெகிழ் உள்ள விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நெகிழ் உள்ள அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணியில மாற்றம் உண்டு இல்லை. அப்படி மாற்றம் அடையாத சந்தர்ப்பத்துல ஒரு குறித்த பண்டத்தின் விலை மாற்ற சதவீதத்தை விட அதிண்ட கேள்வி தொகையில ஏற்படுகின்ற சதவீத மாற்றம் எப்படி இருந்ததுன்னா பெரிதாக காணப்படும். பெரிதாக காணப்படும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னால் நெகிழ் உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி. பிஇடி ஒன்றை விட கூடியதாக இருக்கும். ஒண்ணுக்கும் அதிகமா இருக்கும் பிஇடி. விளைஞ்ச சொல்றது. அப்ப இந்த நெகிழ்ச்சிய காற்று கேள்வி கோடி எப்படி இருக்கும்டா கிடையச்சிக்கு மென்சாய்வா காணப்படும். எப்படிக்கும் ஒவ்வொரு கேள்விக்கோடும் எந்த வடிவத்தை கொண்டிருக்குது. அப்ப நாங்க மேல பார்த்த முதலாவது வகை என்னது? பூரண நெகிழ் உள்ளது. சாரி, பூரண நெகிழ் வற்றதை பார்த்திருந்தேன். அப்ப பூரண நெகிழ் வற்றதுக்கு கேள்விக்கோடு எப்படி காணப்படும் சொன்னேன்? பூரண நெகிழ் வற்றதுக்கு செங்குத்தாக கிடையச்சிக்கு செங்குத்தாக காணப்படும். ஆனா நெகிழ்வுள்ள விலை கேள்வி நெகிழ்ச்சி அதாவது கேள்விக்கோடு எப்படி சொன்னால் நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கிடையச்சிக்கு மென்சாய்வாக கிடையச்சிக்கு எப்படி இருக்கும்?
மென்சாய்வாக காணப்படும். சரியா? அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கிடையச்சிக்கு மென்சாய்வு. இப்ப கிடையச்சிக்குன்னு சொன்னா எந்த அச்சு வரும்? கிடையச்சிக்குன்னு சொன்னா இந்த அச்சு. இத்தனை கிடையாச்சு ஓ இல்லையா? அப்ப இந்த அச்சுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சரி, இது வந்து கிடையச்சு. ஓகே, இந்த அச்சுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இந்த அச்சுக்கு நிலை குத்தச்சு. நிலை குத்தச்சு. ஏன்னா நான் ஏன் வந்து இதெல்லாம் வந்து அதாவது டீப்பா சொல்லித்தரேன் அப்படின்றால், எம்சிக்யூலயோ அல்லது பாட்டு கேள்விகள் கேட்கிற டைம்லயோ இப்படியான ஒரு வேர்டை வந்து இன்க்ளூட் பண்ணுவான். எப்படி இன்க்ளூட் பண்ணுவான்? கிடையச்சிக்கு சமாந்தரமான கேள்வி கோட்டின் வடிவத்தை, அதாவது கேள்வி விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் அடிப்படையாக கொண்டு விளக்குக அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று தந்தான் அப்படின்னு சொன்னா அதுக்கான வரைபடத்தை போடணும், அதுக்கான விளக்கத்தை போடணும், அதுக்கான ஒரு விலையை போடணும், அதுக்கேத்த மாதிரி தொகைகளை போடணும், அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு கணக்கு ஒன்று செஞ்சு காட்டணும், அதே மாதிரி அதோட விளக்கத்தை நாங்க கொடுக்கணும். விளங்கிட்டா உங்களுக்கு சொல்றது? அப்ப இந்த வேர்டை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். விளங்கிட்டா? நிலை குத்து வச்சுண்டா எது, கிடையச்சுண்டா எது, சமாந்தரம்டா என்ன, விளங்கிட்டா சொல்றது, மின்சாய்வுண்டா என்ன, இப்படியான அந்த வேர்டுகள் வந்து கட்டாயமா எக்கனாமிக்ஸ்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி தெரிஞ்சு கொள்ளாத சந்தர்ப்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? சொன்ன விஷயம் கிளியரா விளங்கினா? ஓ சார். ரைட். இப்ப இதுதான் கிடையச்சு. அப்ப இது என்னாச்சு? இது என்னாச்சு சொல்லி தந்தேன்? நிலை. நிலை குத்தச்சு. சரியா? அப்ப இந்த கிடையச்சிக்கு மென்சாய்வு, மென்சாய்வு, மென்சாய்வாக இருக்கும். இப்படி இருக்கும். விளைஞ்ச சொல்றது இப்படியே. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த கேள்வி நிகழ்ச்சி எவ்வாறான பண்ணங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னா ஆடம்பர பண்ணங்களுக்கு இருக்கும். ஆடம்பர பண்ணங்களுக்கு தான் இப்படியான கேள்வி நிகழ்ச்சி காணப்படும். எப்படியான கேள்வி நிகழ்ச்சி? நெகிழ்வுள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி. அதாவது விலை மாற்ற சதவீதத்தை விட அதன் கேள்வி தொகை மாற்ற சதவீதம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? விலை மாற்ற சதவீதத்தை விட அதன் கேள்வி தொகை மாற்ற சதவீதம் அதிகமாயிக்கும். அதிகமாக காணப்படும். அப்படி அதிகமாக காணப்படுற ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கான பெயர் என்னன்னு சொன்னா நெகிழ் உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி. என்ன உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி? நெகிழ் உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி. இது இது விளங்கினா? ஓ சார், விளங்கின. ரைட். சரி, இப்ப நாங்க உதாரணமா உதாரணமா இதுல வந்து விலை 12 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 100, கேள்வி தொகை 100, விலை 10ஆக மாற்றம் அடையுது. ஆனா பாருங்க கேள்வி தொகையை மிக அதிகமாகுது. அதாவது 300ஆக என்ன செய்யுது? அதிகரிக்குது. அப்ப விலை குறைவடைகிறத விட கேள்வி தொகை அதிகரிக்கிற வீதம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அதிகமாக காணப்படுது. படுது. ரைட். இது கிளியரா விளங்கினா? ஓ சார்.
ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா நெகிழ் உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி. அப்ப நெகிழ் உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சின்னு சொன்னா என்ன, நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில ஒரு குறித்த பண்டத்தின விலை மாற்ற சதவீதத்தை விட அதன் கேள்வி தொகை மாற்ற சதவீதம் எப்படி இருக்கும் அப்படின்னால் அதிகமாக காணப்படும். சரியா? அப்ப அதுக்கான உதாரணம் தான் கீழே போட்டுக்கிறேன். விலை 10ல இருந்து 12ஆக அதிகரிக்குது. ஆனா கேள்வி தொகை பாருங்க 300ல இருந்து 100ஆக குறைவடையுது. அப்ப அதன் மாற்ற வீதம் எப்படி இருக்குது? கேள்வி தொகையில விலையை விட கேள்வி தொகை அதிகமா குறைவடைஞ்சுக்குதா இல்லையா? மாற்றம் அடைஞ்சுக்குதா இல்லையா? குறைவடைஞ்சுக்குதான்றது இல்ல, மாற்றம் அடைஞ்சுக்குதா இல்லையா? ஓ சார். ஓ, அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் சொல்லுவோம்? நெகிழ் உள்ளது. என்ன உள்ளது? நெகிழ் உள்ளது. அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஹரி, அப்ப இதுக்கு நாங்க ஒரு டேபிள் ஒன்று போடுவோமே. பிரைஸ் கியூடி. பிரைஸ் கியூடி. விலை 10 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 100. விலை 12ஆக அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை 300. அப்ப இதுக்கான எங்களை கேள்வி நெகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்ன? பிஇடி சமன் டெல்டா கியூடியின் கீழே டெல்டா பி. டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி. கியூடி அப்ப டெல்டா கியூடி இங்க எத்தனை? டெல்டா கியூடி எத்தனை? கேள்வி தொகையில ஏற்பட்ட மாற்றம் எவ்வளோ? 200. 200. விலையில ஏற்பட்ட மாற்றம் 2. 2 தர நாங்க விலைய 10 எடுத்தோம்னு சொன்னா எங்கட கேள்வி தொகை எத்தனை? கொஞ்சம் நீங்க 10 ஆகிற டைம்ல 300, சாரி 12 ஆகிற டைம்ல 100. சரியா? மாறி போடுபட்டு இது சரியா? 10 ஆகிற டைம்ல தொகை கேள்வி தொகை 300, 12 ஆகிற டைம்ல 100. எல்லாத்தையும் நோட் பண்ணணும். நோட் பண்ணி நீங்களும் சொல்லணும் சின்ன மிஸ்டேக் விட்டா. சரியா? அப்ப விலையை நாங்க 10 எடுத்தோம்னு சொன்னா கேள்வி தொகை எத்தனை? 300. 300. சரியா? அப்ப பாருங்க, இதையும் இதையும் வெட்டினா இங்க 5, 200 தர 5 1000. 1000-த்தை 300ஆல பிரிங்க. 1000-த்தை 300ஆல பிரிங்க. சய 3.33 வரும். அப்ப இந்த கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்றது 1 விட கூடுதலாகிக்குதா இல்லையா? 1 விட கூடுதலாகிக்குதா இல்லையா? ஓ. ஓ, அப்ப இதுக்கு நாங்க பேர் என்ன சொல்லுவோம்? பேர் என்ன சொல்லுவோம்? நெகிழ் உள்ளது. நெகிழ் உள்ளது. அதை நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். சரியா? அப்ப நெகிழ் உள்ள கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்னா என்னன்றத தெளிவா நோட் பண்ணி கொள்வோம். ரைட். இந்த டாபிக் கிளியரா? இந்த டாபிக் கிளியரா? ஓ சார், கிளியர். ரைட். சரியா? அப்ப எங்களுக்கு இன்னும் 3 கேள்வி நிகழ்ச்சிகள் இருக்குது. என்னென்ன? நெகிழ் வட்ட விலை கேள்வி நிகழ்ச்சி, பூரண நெகிழ் உள்ள விலை கேள்வி நிகழ்ச்சி, அதே மாதிரி ஒருமை கேள்வி நிகழ்ச்சி. சரியா? அது 3ம் பார்க்க வேண்டியது. அடுத்த கிளாஸ்ல நாங்க பார்ப்போம். அடுத்த கிளாஸ்ல இந்த 2.3 முடிச்சிட்டு 2.4க்கு போவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 25க்கு கிளாஸ் முடியுது. அதனால கிளாஸ் முடிப்போம் இப்போதைக்கு. சரி? சார். கொஞ்சம் சொல்லுங்க. சார், கொஞ்சம் இதை வைக்க நோட் பண்ணிக்கொள்ள. சரி.